காணுமிடம் யாவினும் கடல் கண்ணீர் கடந்து நீந்தி சேருமோ நின் உடல். சேமிப்பு மட்டுமல்ல செல்வம், நின் பேர் சொல்லி பசிப்பினியை வெல்வோம் என விஜயகாந்த் வளர்த்த மானுடத்தை, மனித நேயத்தை மனதில் கொண்டு அங்கே வந்து கொண்டிருப்பது வெறும் மக்கள் மட்டுமல்ல, அவருடைய மனங்களை வென்ற ரசிகர்கள், அவருடைய மனங்களை வென்ற பொதுமக்கள். அவர் தேமுதிக அலுவலகத்தில், அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் துயில் கொள்ள இருக்கிறார். நீங்கா துயிலாக அது இருக்க போகிறது. சில நாட்கள் அவர் தேமுதிக அலுவலகத்தில் வருவாரான காத்திருந்தவர்களுக்கு இனி அவர் தேமுதிக அலுவலகத்தில் தான் இருக்க போகிறார். ஆனால் நீண்ட துயிலோடு, ஒரு துக்ககரமான துயில்தான். ஆனால் அது பல கொள்கைகளை, காலத்தை தட்டி எழுப்பக்கூடிய முரசாக இருக்க போகிறது. காட்சிகளில் பார்ப்பது கோயம்பேட்டில் அவருடைய இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம். ஆனால் இப்போதைய நேரம் 4:36 இருக்கிறது. 4:45 அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இறுதிச் சடங்கு. ஆனால் இறுதிச் சடங்கு நடக்கும் இடத்திற்கு அவர் வந்து சேர்வதற்கே இன்னும் ஆகும் பல மணி நேரம். இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம், ஒட்டுமொத்த தமிழகம் விஜயகாந்தை இவ்வளவு நேசித்ததா? நாம் ஒவ்வொரு முறை திரையில் பார்த்த விஜயகாந்த், அரசியலில் பார்த்த விஜயகாந்த், சமூக வலைத்தளங்களில் பார்த்த விஜயகாந்த், இதெல்லாம் தாண்டி சிலர் சொல்ல கேட்ட, அவரால் பலன் பெற்றவர்கள் சொல்ல கேட்ட விஜயகாந்துடைய உருவம் மிகப்பெரியது. கடன் அப்படின்னு வந்து கேட்டவர்களுக்கு கையில் இருப்பதை கொடுப்பதில் கர்ணனாக வாழ்ந்தார் அப்படின்றத கடைசி காலம் வரை பார்த்தோம். கடந்த வாரம் இறந்த போண்டாமணியுடைய குடும்பத்திற்கு கூட 12 லட்சம் ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார் விஜயகாந்த். ஒரு நல்ல மனிதனை கொண்டாட மறந்து விட்டோமோ அப்படின்னு பலரும் வேதனை குரல்களை எழுப்புவதையும் கேட்கிறோம். திரையுலகம் அவரை உணர்ந்திருந்தது, அரசியல் உலகம் அவரை உணர்ந்திருந்தது. அந்த உணர்ச்சி தான் இப்போது கண்ணீராக பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் மேலோங்கி வருகிறது. அங்கே இருப்பவங்கெல்லாம், அங்கே வருபவர்கள் எல்லாம் வெறும் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, விஜயகாந்த் அப்படின்ற நல்ல மனசுக்காக, நல்ல மனிதனுக்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இந்த ஊர்வலம் இப்படியே சென்றால் கோயம்பேடு அலுவலகம் செல்வதற்கு 6 மணியாவது ஆகும். 6 மணிக்கு மேல் அவர் மாலையில் துயில் கொள்ள இருக்கிறார் கோயம்பேடு அலுவலகத்தில். மாலையில் மட்டுமல்ல, நம்முடைய மனங்களிலும் நீங்காமல் இடம்பெறப் போகிறார் கேப்டன் விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.